வணக்க மக்களே, நான் தான் உங்கள் சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அதாவது நம்ம இன்ஸ்டா ஸ்டோரிலாம் நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க. ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா 12 மணி போல் ஒரு ஓரமாக டீ கடையில் வண்டி நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஹிந்திக்காரங்க வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் ட்ராவலர்ஸ் தான் போல். அவங்கவுங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 9 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் 2 பேர் போனோம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் ஒருத்தவங்க தான் வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டிருந்தாங்க. மக்களே, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ரைடிங் போகும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடியாத ஹெல்மெட் போடுங்க. ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதுமாரி லாங் ட்ராவல்லாம் போகும்போது ஹெல்மெட் ரொம்பவே முக்கியம். சேஃபாக பார்த்து ஹெல்மெட் போட்டு போங்க. அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா திரும்பியும் ரைட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்கன்னா கேரளா போகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா வால்பாறை போயிட்டு நெக்ஸ்ட்டு கேரளா போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். நல்லா பேசினாங்க. கொஞ்சம் லாங்குவேஜ் புரிஞ்சுது, கொஞ்சம் புரியல. பட்டு ஒரு சிலர் அங்கே தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. மேனேஜ் பண்ணி கொஞ்சம் நல்லா பேசணும். பேசிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கிறப்ப அதில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரியை பார்த்தோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபேக்ட்ரியை. மக்களே, செட்டிநாடு சிமெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த நடு ராத்திரியில் கூட பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போது 4:30 பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் இருக்கோம். இது எந்த ஊர்? இல்லை, என்ன உள்ள ஊர் சொன்னேன்? ஆந்திராவா? எந்த ஊருன்னே தெரில. நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. மணி பார்த்திங்கன்னா 4 மணி. தூங்கி விட மாட்டேங்கானுங்க, ஒன்றும் செய்ய விட மாட்டேங்கானுங்க. அந்த மனுஷன் இவன் வேற போட்டோ எடுக்கன்னு போட்டு வதச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க மக்களே, ட்ரிப்பு போலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனால் வண்டி தான் வரல. ஃப்ரீ டைம் பார்த்து தான் எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் இல்லை, வண்டி எதுவுமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த இடத்துல தான் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நீங்களே, ஏன்னா 40 சம்திங் ஆக போகுது. இவருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் பயங்கரமாக இருக்குது. பார்த்துக்குங்க, போகலான்னு சொன்னால் இவனுங்க கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. எனக்கும் தூக்கம் தான் வருது. நம்ம தனியாக போயிருமா? மக்களே, போய்கிட்டு இருக்கிறப்ப அதில் பார்த்தீங்கன்னா டீ கடையை பார்த்தோம். மணி பார்த்தீங்கன்னா 5:30. அங்கேயும் ஒரு டீயை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு வால்பாறை நோக்கி போய் கொண்டிருந்தோம். பொள்ளாச்சி வால்பாறை ஃபைனலாக வந்தடைந்து விட்டோம். ரொம்ப குனியா, அதை பிடிச்சிக்க போது குறுக்கல. அங்கே சங்க உள்ள போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, மலை ஏறி ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா மான்சூன் டைமு. இதான் பார்த்திங்கன்னா ட்ராவல் டைம்லேயே சூப்பரான டைமு. மக்களே, மான்சூன் டைம்னால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மான்சூன் டைமிங்னா என்னென்னா, இந்த மலைப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதிகளில் மழை பெய்கிற நேரம் தான் மான்சூன் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப மழை இருக்காது, ஒரு 100க்கு 70% 50% மழை இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த மாதிரி இடத்த சுற்றி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதை தான் மான்சூன் டைம்னு சொல்லுவாங்க. மக்களே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. சுற்றி எப்படிதோ சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குங்க. சுற்றி ஒரு மாதிரி பனி மேகம், அப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதுதான் மான்சூன் டைம் சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ட்ராவலர்ஸ் மோஸ்ட்டாக அந்த டைமிங்கில் தான் வருவாங்க.
இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இதை தான் அந்த ஃபீலை தான் அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லோரும் இந்த டைமிங்கில் வருவாங்க. ரொம்பவே ரிஸ்க்கான ட்ராவல் டைமிங்கும் இந்த மான்சூன் டைமிங் தான் சொல்லலாம். ஏன்னா ரோட்லலாம் தண்ணியாக இருக்கும், ரோடு கிளியராக தெரியாது, ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்பவே கஷ்டமான சூழல் தான். பட் இருந்தாலும் எல்லோரும் இது தான் ரசித்து இந்த டைமில் தான் ட்ராவல் பண்ணணும்னு வருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மான்சூன் டைம். இவர்தான் குட்டி, இவர்தான் ட்ரிப். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய அருவி பக்கத்தில் இருக்கோம். மை காட், ஃபன் பண்ணிடுறாரா வாட்டர் ஃபால்ஸ். டீ குடிக்க வந்த பார்த்துக்குங்க பாரு மக்களே. அப்போ டீ குடிக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ தூரத்தில் கதவை திறந்து பார்க்குன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நாங்களும் சும்மா ஏதாவது ஃபன் பண்ணுறாருன்னு நினச்சோம். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மக்களே, நாங்களும் அந்த அண்ணா சும்மா தான் சொல்கிறாங்க ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் போய் பார்த்தோம். ஆனால் அங்கே பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா இருந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, காலையில் சாப்பிடல அன்னைக்கு, ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போயிட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸை காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். மக்களே, இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை, சரியான மழை, பிடிச்ச மழை நிற்கவே இல்லை. ரொம்ப நேரமாக மழையிலேயே நனைஞ்சி எல்லோரும் குளிரில் நடுங்க ஆரம்பிச்சிட்டோம் கிடுன்னு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு கடையில் டீ குடித்தோம்ல, அங்கேயே இந்த ரெயின் கோட்டு, பிளாஸ்டிக் கவர் ரெயின் கோட்டு சேல் பண்ணாங்க 150 ரூபாய்க்கு. வாங்கலாங்களான்னு சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லோரும் குளிரில் நடுங்கி படாத பாடு பட்டதுக்கப்புறம் இந்த ரெயின் கோட்டை வாங்கினானுங்க. சரி, ரெயின் கோட்டை வாங்கியாச்சு, இனி நல்லா நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தடுமை பிடிச்சிருச்சு, எல்லோரும் ரொம்ப டல்லாகிட்டானுங்க. ஏன்னா மழையில் நல்லா நனைஞ்சிட்டோம், ரொம்ப நனைஞ்சிட்டோம். ரெயின் கோட்டு இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நனைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூம் எடுத்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஹீட் வாட்டர் இருந்துச்சு, நல்ல வேலைக்கு இருந்துச்சு. அங்கே குளித்ததுக்கப்புறம் தான் நிம்மதியே கிடச்சிதுங்க. குளிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டு அடுத்தடுத்து நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபியை போட்டுட்டு பார்த்திங்கன்னா பைக்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போயிட்டோம். அடுத்தடுத்துல உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸாக காட்டுறேன், பயங்கரமாக இருக்கும், நீங்களே பாருங்கள். இவனுங்க போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து உயிரை போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஏதாவது ஒரு இடம் நல்லா இருந்துச்சுன்னா போதும், எடுக்கிறது ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக ஃபோட்டோ போட்டு எடுத்துகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டாங்க, நானும் போயிட்டேன் குரூப் ஃபோட்டோக்கு மட்டும். எங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறனாலே முக்கால்வாசி டைம் போயிட்டு குரூப் ஃபோட்டோக்காக இல்லை, இந்த சிங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறக்காக. ஒருத்தனை எடுப்பான், அதை பற்றி இன்னொருத்தர் என்னடுன்னு டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. மக்களே, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோன்னு வெறி கொண்டு இருப்பாங்களே, அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களால் சுற்றி பார்க்க முடியாது நிறைய இடங்களை. ஏதாவது ஒரு இடம் சூப்பராக இருந்துச்சு வச்சுக்கிங்களேன், அங்கேயே தான் நீங்கள் கிடக்கணும், அதையே தான் சுற்றி பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருப்போம், அதை பார்த்து பக்கத்தில் உள்ள இன்னொருத்தர் என்னையும் எடுக்குமா, இப்படியே உங்களுக்கு டைம் போயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த ஃபோட்டோ கண்ணிகள் கூட ட்ரிப் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கலாங்க, ஒரு மெமரிஸ்க்கு ஒரு 3-4 ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல போஸ்ட்டு போடுறதுக்கு 5 ஃபோட்டோ வேணும்னு சொல்லி எடுப்பான். 50 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் தான் 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவான். அதேமாதிரி பக்கத்தில் இன்னொருத்தனும் அதேமாதிரி பண்ணுவான். இப்படி பண்ணால் டைம் ஃபுல்லாக போயிடும், பார்த்து சேஃபாக இருங்க மக்களை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அதாவது எங்கே போகிறோம்னா, கேரளாவில் உள்ள அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
கேமரா நல்லா தானே இருக்கும். ஆனால் 16 ரூபா தான் தேடி எடுத்தோம். 16 ரூபா பட்ஜெட்டில் பெஸ்ட் ஒன். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனோங்க இந்த அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்க்க. 2 வியூ இருக்குது அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில். மேலேருந்து பார்க்குற ஒரு வியூவும் கீழேருந்து பார்க்குற ஒரு வியூவும். நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே தான் போனோம் பார்க்குறதுக்கு. ஒரு அடிச்சு விடாரு உள்ளேருந்து எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துருக்கு. ஆமாம், ஹலோ காய்ஸ், அங்கே ஜூம் பண்ணவருக்கு ஓடி வந்து அடிக்கிற மாதிரி. ஹலோ காய்ஸ், அங்கே இருக்காங்க பாருங்க. இதை தாண்டி போனால் நம்மளை அடிச்சு விடுவாங்க இங்கேருந்து வந்து. மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வியூவில் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க மக்களே. கீழேருந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்க வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. கேரளா வந்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் இவ்வளோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் அங்கேருந்து விழுற தண்ணியோட தூரல்லே எங்களை குளிப்பாடிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்னதாக டான்ஸ் போட்டோம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. சும்மா என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளவங்க எல்லாருமே எங்களை தான் பார்த்தாங்க. நாங்கள் மட்டும் தான் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். நல்லா ஆட்டோலாம் போட்டு டயர்டானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவில் ரூம் எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்குது. போதுன்னு ஆயிடுச்சிங்க மொழி தெரியாத இடத்துல. ரூம் எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஜூடியோ இருந்துச்சு. அங்கே போய் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு சிலது ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, ஒரு சிலதுக்கு ஹெவியாக இருந்தது. நம்மளில் ஒருத்தன் டிஷர்ட் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஜூடியோ விட்டு. ஹாய் கைஸ், சட்டை எடுக்க வந்திருக்கோம். ஷர்ட் நல்லா தான் இருக்குது, ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்ததுக்கு ஞாபகமாக ஒரு ஃபோட்டோவை போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பண்ணிட்டோம். ஜூடியோவை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் போய் ஸ்டே பண்ணோம். நைட்டு நல்லா தூங்கிட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே 6 மணிக்கெலாம் வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மக்களே, நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல பைக்லாம் பார்க் பண்ணும்போது பார்த்து பார்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீலுக்கு லாக் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க அதெல்லாம் லாக் பண்ணுற மாதிரி நிறைய இது இருக்குது. அந்த மாதிரிலாம் லாக்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பைக்கெல்லாம் ஆட்டை போடுறதுக்கு நிறைய பேருக்கு சுற்றிட்டு அலையிறாங்க. எங்கள் இதே ஆட்டை போட ஒரு சில இடங்களில் பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பைக்கே வாட்ச் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாங்க. அதனால் பார்த்து சேஃபாக இருங்க மக்களே. கேரளா போனதில் எனக்கு ஒரு 4 விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க. கேரளாவோட நேச்சர் ஃபஸ்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா கேரளாவோட ஆலயங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக பிரமிச்சு போகிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ஆலயம், அவ்வளோ அழகாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வீடுகள் அவ்வளோ சூப்பராக டிசைனிங் ஒர்க்லாம் வேறு லெவலுங்க. நம்ம ஊரில் எல்லாம் வீடு 2 மாடி 3 மாடி அப்படி கட்டுவோம். இவங்கெல்லாம் சிம்பிளாக கட்டுறாங்க. அவ்வளோ செடிகள்லாம் வச்சு செம லுக்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு வீடையும் வாயை போல தான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கேரளாவில் உள்ள வீடுகள்லாம். 4வது விஷயம் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி கேரளாவில் ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் சம்மந்தமான கட்சி கொடிகள், அதுக்கப்புறம் கட்சி போஸ்ட்ரு, கட்சி கட் அவுட்டு எங்கே பார்த்தாலும் அதாங்க இருக்கும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே கட்சி சம்மந்தமாக தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அங்கே கேரளாவில் கட்சி சம்மந்தமான போஸ்ட்டு, கொடி இந்த மாதிரி எதுவுமே பார்க்குறதே ரொம்ப ரேருங்க. நாங்கள் ஒரே இடத்துல தான் பார்த்தோம், வேறு எங்கேயுமே பார்க்கவே இல்லை கேரளாவில். பார்த்தோம், அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. சரியான ஹிட் அண்ட் பிளேஸ் இது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப முரட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, வயர்க்கெல்லாம் அக்கிரமாக நடக்கு. நீ கண்டுட்டு மேலே தான் முன்னாடி தரணும். அதான் நீங்கள் பார்க்காத மாதிரி ஓட்டல இந்த பள்ளத்தை வாழ்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்போ தெரியும். முடிச்சு விட்ருவாங்க நம்ம நினைக்கேன். மோஸ்ட் அட்வென்ச்சர் ரோடு, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. யாரும் வராத போதே நினச்சோம் யாரும் வராத போதே நினச்சோம். பால் கடைங்க பாருங்க, மரம்லாம் எப்படி உடனே கிடக்குண்டு. டிஸ்பிளே தட்டோட கொஞ்சம் பேக் தூக்கி அப்படி மேலே தூக்கிட்டு என்ன இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல பிரேக் அடிக்கிறதான் பார்த்துருக்கேன். அவனை தள்ளுற மாதிரி தான் இருக்கும், பார்த்து போயிருந்தாலும். மக்களே, கேரளாவில் பாலங்காடு வாட்டர் ஃபால்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னான் ஒருத்தன். அதை கேட்டுட்டு சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூகுள் மேப்பில் லொக்கேஷனை போட்டு தேடி வந்தோம்.
கடைசியில் அது எங்கேயும் வந்து விட்டுருச்சிங்க. வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்க முடியல, ஒன்றத்தையும் பார்க்க முடியல. ஆளே இல்லாத காட்டுக்குள்ளே விட்டுருச்சு. அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இதுக்கு முதல்ல வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ரோடெலாம் யாருமே வரல, ஒரு சனம் வரல. வராத போதே நினச்சோம் இங்கே போகணுமான்னு. சரி ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம். கடைசியில் முடிச்சு விட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் கேரளாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது எங்களை அறியாமலே எங்கள் கண்ணில் மாட்டின டேமு தான் இந்த டேமு. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த டேமை தேடியே வரல, சும்மா கேரளா ஊருக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களை அறியாமலே இந்த டேம் பார்த்திங்கன்னா எங்கள் கண்ணில் மாட்டிடுச்சு. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு ஒருத்தன் வாய் திறந்தான். வேண்டாம்டா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம் ஃபோட்டோ எடுக்காமல். நிறைய பேர் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த பிளேஸ்க்கு. மக்களே கேரளாவை சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கோடைக்கானல் போகலான்னு கோடைக்கானல் நோக்கி போயிட்டு இருந்தோம். கேரளாவிலேருந்து போயிட்டுருக்கிற பாதையில் பார்த்திங்கன்னா இந்த டனலில் பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மலையை குடஞ்சி ஒரு குகை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாதைக்கு. இந்த இடத்த பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு வண்டியை நிப்பாட்டிட்டானுங்க. இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டுமே 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. நாங்கள் இப்படி வண்டியிலேருந்து இறங்கி ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தப்போ, சரியா, அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க மனசில். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஆளாளுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. எனக்கு போஸ்ட்டு போடணும் 5 ஃபோட்டோன்னு சொல்லிட்டு 50 ஃபோட்டோ எடுத்து அதில் தான் 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறானுங்க. கடுப்பாயிருச்சு. ஐயோ இதில் 1.5 மணி நேரம் போச்சு, கடவுளே மழை வரக்கூடாதா, எல்லாம் ஏத்தாப்பில் போன போலீஸ் ஜீப்பு திரும்பி வந்துடக்கூடாதான்னு சொன்னேன் பக்கத்தில் உள்ளவன்ட்டு. சொல்லி 2 நிமிஷம் ஆகலாங்க, ஸ்பாட்டில் போலீஸ் வண்டி வந்துருச்சு. வந்த உடனே வரட்டி விட்டாங்க, கிளம்பிட்டோம் நாங்களும் மக்களே. அதுக்கப்புறம் கோடைக்கானல் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு ஓரமாக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு செயின் லூப்பா அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருந்தாங்க. வண்டி டயரை சுற்ற விட்டு 2 வண்டிக்கும் அடிச்சிருந்தாங்க. 3வது வண்டிக்கு அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே இல்லை, போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ப்ரே வாங்கி அடிச்சிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தால் கடைசியில் ஸ்ப்ரேயே வாங்கலை. அப்படியே கோடைக்கானல் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடைக்கானல் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துவிட்டோம். வந்தோடனே அங்கேயும் வண்டியை விட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டானுங்க. போகிற இடம் ஃபுல்லாக ஃபோட்டோவாக தான் போட்டு தாக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இருந்தோம், மலை ஏறிட்டு இருக்கிற பாதையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தூரிட்டு இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் வண்டி விட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயும் ஒரு குரூப் ஃபோட்டோவை போட்டுட்டு அப்படியே கோடைக்கானலுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற பாதையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லொக்கேஷனை பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி மலை, நடுவில் ஒரு சின்ன ஹைட்டான பிளேஸு. அங்கே வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி பச்சை பசேன்னு இருந்துச்சு. இங்கே வண்டியை விட்டு இங்கேயும் 1.5 மணி நேரம் ஆகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் உள்ள ஒரு குளத்தில் தான் இருக்கோம். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன போட்டிங் போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், சைக்கிள் மாதிரியே இருக்குது ஓட்டுறது. மொபைல் தான் பிடிக்கிற இதான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ஸ்டேரிங் ஹேண்ட்பேர் சொல்லிங்களா, ஹேண்ட்பேர் சொல்கிறதா ஸ்டேரிங் சொல்கிறதா இல்லை கியர் பாக்ஸ் சொல்கிறதான்னு தெரில. ஒரு படியாக வித்தியாசமாக தான் இருக்குது. அழுத்தழுத்து மக்களே. போட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குணா கேவ் பார்க்கலான்னு போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான பிளேஸு. இங்கேருந்து பார்க்க நாங்கள் போட்டிங் போன இடத்த பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அன்னாருக்குள்ள ஒரு குளம் மாதிரி, அங்கே தான் நாங்கள் போட்டிங் போனோம். அவ்வளோ பெரிய இடத்துல தம்மா துண்டு இடத்துல தான் நாங்கள் சுற்றினோம். ஏன்னா அதை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, வியூ எப்படி இருக்குன்னு கோடைக்கானலேருந்து பார்க்க. மக்களே, குணா கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் பார்க்க 10 ரூபா கொடுக்கணுமா. 10 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏதோ ரெமணி இப்போ இதான ரெமணி அப்படிமா என் தாட்டு என்னாச்சு மாதிரி இல்லை இல்லை இது இல்லை அது போடையே காண போடை இருக்கு. இது போர்டு 10 ரூபாய் எல்லாமே 10 ரூபாய். இங்கே அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரில. படத்தால வைப்
அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், இந்த பார்த்துருந்தா இது எனக்கு தெரிஞ்சிருக்கு. படத்தை பார்க்காம ஒரு மயிரம் தெரியும். பள்ளத்தாக்கு வந்துல அந்த படத்துல மாட்டிட்டான், மாட்டிட்டு காப்பாற்ற படம் இந்த கேட்டை திறந்து உள்ளே போயாங்க திறந்து விட்டாங்க படத்துல கேட்டு விட்டுட்டு அவன் மாட்டிப்பாங்க. மஞ்சள் மக்களே குணா கேவ்னு சொல்லி எல்லாரும் ஹைப் ரொம்ப ஏற்றி விட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், குணா கேவுக்குலாம் வராதிங்க, இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள இந்த வியூ கூட நான் அந்த கம்பிக்கு உள்ளே என் கையை விட்டு காட்டினால தான் அந்த வியூ பார்க்க முடியுது உங்களால். இதே நீங்கள் நேரில் வந்து அந்த கம்பிக்கிட்ட இருந்து பார்த்தா கூட அந்த வியூவை உங்களுக்கு பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கமாக இருக்கும், அந்த வியூவை ஒழுங்காக கூட உங்களால் பார்க்க முடியாது. இப்போ ஒன்றுமே இல்லை குணா கேவ். ஏதோ படத்தை பார்த்தா உனக்கு இதோட வேல்யூ தெரியும் ஒர்க்கு அப்படி இப்படிங்கிறாங்க. படத்தை பார்த்தாலும் இங்கே பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஏதோ கம்பி போட்டிருக்காங்க, சுற்றி முற்றி வேற இருக்குது, குழந்தைக்கு வந்து சேட்டை செஞ்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒர்த்தா. குணா கேவை பார்த்த கையோட வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு மக்களே. நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுறது ஒரு மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய மெமரிஸை எடுத்துக்கலாம். ட்ராவல் லைஃப் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. அதுமாதிரி ட்ராவல் போகிறவங்க எப்போதுமே ஹெல்மெட்டை போட்டு போங்க, மறந்துடாதீங்க ஹெல்மெட்டு. போலீஸ்லாம் நிறைய இடங்களில் இருப்பாங்க, அதனால் மாட்டிக்கிப்பீங்க. ஹெல்மெட் போடுங்க, ஹார்ஸ் புக் இதெல்லாம் ப்ராப்பராக எல்லாம் வச்சுக்கோங்க. பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். எனிவே நல்லா இருக்கும், நல்லது நடக்கும். பாய் மக்களே, டேக் கேர்.